ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டீ டைமில் கடிச்சிக்கிறதுக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்ப்போமா? நண்டுக்கால் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 5-6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடுசு பொடுசாக கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து வச்சுக்கிறேங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு இந்த டைமில் தான் சேர்க்கணும். இதுக்கப்புறம் மாவில் சேர்க்க தேவையில்லை. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவை அதோடு சேர்த்து நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிறோங்க. இப்போ மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறோங்க. மாவு பத்தலைண்டா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கேன். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம ஒரு பிஞ்சு சோடாப்பூ மட்டும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம செஞ்சு வச்சுக்கிற போண்டா மிக்ஸை இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போடணும். இப்போது போண்டா நல்லா பொரியட்டும். ஒரு பக்கம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரவும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இப்படி பெரட்டி போட்டுருங்க. 2 சைடு ஈவனாக நல்லா குக் ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரவும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்நாக்ஸ். இதை நம்ம ஹெல்த்தி மெத்தடில் பண்ணணுன்னா மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து பண்ணலாம். இப்போது சுட சுட டீயோட இந்த போண்டாவை சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.